இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம முன்னேறி செல்வோம் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நம்ம முன்னேறி செல்வதற்கு நமக்கு நம்பிக்கை அவசியம். அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நம்பிக்கையை நம்ம சக மனிதர்கள் மீதோ அல்லது ஏதாவது ஒரு பொருளின் மீதோ பணத்தின் மீதோ நம்ம வைக்க முடியாது. நம்முடைய தேவன் மீது தான் இந்த நம்பிக்கையை நம்மளால் வைக்க முடியும். கப்பலில் நங்கூரத்தை போல நம்முடைய வாழ்க்கையின் நங்கூரமாக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது இந்த நம்பிக்கையை வச்சு நம்ம முன்னேறி செல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களை நான் சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, அவரும் அவருடைய நண்பரும் இணைந்து ஒரு தொழில் செய்ய தொடங்கியிருக்காங்க. தொழில் நல்ல லாபம் வந்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த நண்பரை அவருடைய நண்பர் அப்படியே விலக்கி விட்டுட்டாரு. இதை என்னுடைய நண்பர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. நான் அவன் மேலே எவ்வளவோ நம்பிக்கையாக இருந்தேன், அவன் கடைசி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். மனிதர்கள் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கை இப்படி தான் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை நமக்கு தருது. ஆனால் எப்போவுமே நம்மை விட்டு விலகாத, நம்மை கைவிடாத தேவன் நமக்கு இருக்காரு. அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் நாம் முன்னேறி செல்ல உதவி செய்கிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். अंधेरी वादी में हाथ थाम लेना, जब राहे मुश्किल लगे मुझे, ऐ रूहे खुदा गिरने ना देना। मैं जो पुकारूं तू सुन लेना, अंधेरी वादी में हाथ थाम लेना, जब राहे मुश्किल लगे मुझे, ऐ रूहे खुदा गिरने ना देना, ऐ रूहे खुदा गिरने ना देना। यीशु मसीहा तू मेरा सहारा, तेरे बिना मैं कुछ भी नहीं, सदा मेरे संग रहना प्रभु, बिना तेरे मुझे चलना नहीं। यीशु मसीहा तू मेरा सहारा, तेरे बिना मैं कुछ भी नहीं, सदा मेरे संग रहना प्रभु, बिना तेरे मुझे चलना नहीं। जब आंधी तूफान आए प्रभु, मेरी चट्टान बन जाना तू, तेरे वादों पर भरोसा रखो, तेरी शांति से भर देना तू। जब आंधी तूफान आए प्रभु, मेरी चट्टान बन जाना तू, तेरे वादों पर भरोसा रखो, तेरी शांति से भर देना तू, तेरी शांति से भर देना तू। यीशु मसीहा तू मेरा सहारा, तेरे बिना
भी नहीं, सदा मेरे संग रहना प्रभु, बिना तेरे मुझे चलना नहीं। यीशु मसीहा तू मेरा सहारा, तेरे बिना मैं कुछ भी नहीं, सदा मेरे संग रहना प्रभु, बिना तेरे मुझे चलना नहीं। இந்த ஆராதனை பாடலை பாடியவருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தேவனை துதித்து ஆராதிக்கும் போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு போகும். இது கூட நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நமக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பெரிய மாணவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு சாட்சியை பார்க்கலாம். நண்பர்களே, கடந்து போன 2025ஆம் ஆண்டு நீங்க பிரார்த்தனைக்காக செலவழிச்ச சில மணித்துளிகள் உங்களுக்கு புதிய வருஷத்துக்கு விலை மதிப்பற்ற தருணங்களாக நிச்சயமா இருக்கும். இந்த புதிய உத்வேகத்தோட பிரார்த்தனையில முன்னேறி போங்க. உங்களுக்கான புதிய திட்டங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஆரோக்கியத்தை பத்தி இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஸ பத்தி இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நாம தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைச்சிடலாம். எந்த கவலையும் இல்லாம புதிய வருஷத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு நீங்க நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும். CBN பிரேயர் லைனுடைய பிரார்த்தனையில நீங்க மறக்காம இணைஞ்சிருங்க. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நமக்கு நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஈஸ்வரதாஸ் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய குடும்பம், இவங்களுடைய கனவு எல்லாமே சிதைஞ்சு போயிட்டு இருந்திருக்கு. இப்படி போயிட்டுருக்க இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி சமாதானம் கிடைத்தது, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரதாஸ் வகேல் தேவனை பற்றி அறிந்து கொண்ட போது மிகவும் உற்சாகம் அடைந்தார். அதன் பிறகு மிகவும் ஈடுபாடுடன் சர்ச்சில் ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜெப கூட்டத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற ஒரு தேவனை பற்றி, அதாவது உண்மையான தேவனை பற்றி நான் அறிஞ்சிக்கிட்டேன். அங்கே இருந்த போதகரிடம் ஒரு ஹார்மோனியம் இருந்தது. நான் ஏற்கனவே ஹார்மோனியெல்லாம் வாசிப்பேன். அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. ஹார்மோனியம் வாசித்தேன், பாடலை கூட பாட ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு தேவனை பற்றி அறிஞ்சிக்க முடிஞ்சுது. அங்கே நான் சுமார் 3 வருஷம் வரைக்கும் போய் வந்துக்கிட்டு இருந்தேன். அவருடைய பேரார்வத்தை பார்த்த போதகர் ஈஸ்வர்தாஸை ஒரு பைபிள் காலேஜில் சேர்வதற்கு உத்வேகம் தந்தார். 98வது வருஷம் போதகர் என்கிட்ட பைபிள் கல்வியை கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் போதகராகவே மாறிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒரு காஸ்பல் கல்லூரியில் சேர்ந்து 3.5 வருஷம் வரைய பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்தி மொழியில் கூட நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் தேவனுக்கு உண்மையான ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பைபிள் கல்லூரியில் படித்து முடித்த பிறகு ஈஸ்வர்தாஸ் பல்வேறு இடங்களில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டார். ஆனால் மெல்ல மெல்ல வாழ்க்கையின் கஷ்டங்களும் வளர ஆரம்பித்தது. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் முரண்பாடுகள்லாம் ஆரம்பிச்சுது. சில பிரச்சனைகள் காரணமாக, சில முரண்பாடுகள் காரணமாக, அதாவது அதை எப்படி சொல்கிறதுனா, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு என்னால் பணம் சம்பாதிக்க முடியலை. அதனால் நான் தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை விட்டுட்டேன். நான் ஊழியத்தை விட்டதுக்கப்புறம் அந்த சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய புயல் வீச ஆரம்பிச்சுது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட கிடைக்கல. குடும்பத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு தான் சொல்லணும். கஷ்டங்கள் தீவிரமான போது ஈஸ்வரதாஸ் தன்னிலை மறந்தவராய் தனிமையில் இருக்க ஆரம்பித்தார். இந்த ஆலமரம் தான் சாட்சி. இதுக்கு கீழே உட்காந்து, ஆண்டவரே, நான் எதையோ நினச்சிக்கிட்டு வந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதெல்லாம் இருக்கேன். பல வருஷம் தேவனை விட்டு விலகி இருந்தேன். ரொம்ப தளர்ந்து போயிருந்தேன். தற்கொலை செஞ்சுக்க நினைச்சேன். இந்த நிலையில் தேவனின் வசனம் மிகவும் அன்பாக ஈஸ்வர்தாஸினுடைய மனதோடு பேசியது.
யோவான் அத்தியாயம் 15:5 எழுதப்பட்டிருக்கு, என்னால் அன்றி உங்களால் எதையும் செய்ய முடியாது. இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையை கொடுத்தது. நான் எதையோ நினச்சிக்கிட்டு வந்தேன், எதையோ செய்ய போய்கிட்டு இருந்தேன். நான் நிறைய ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன், பாவ மன்னிப்பு கூட கேட்டேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எதை செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சுக்குங்க. தேவன் என்னை மீண்டும் ஊழியம் செய்ய அழைத்து வந்து விட்டாருன்னு தான் சொல்லணும். என்னை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. பல இடங்களில் தேவன் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வர் தாஸ் தனக்கு வழியை காட்டி தனக்கு மீண்டும் ஊழியம் செய்ய வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறார். நான் நினைக்கிறது என்னன்னா, நான் மறுபடியும் தேவன் பக்கம் திரும்பாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் ஒரு ஜெயிலில் தான் இருந்திருப்பேன். இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். என்னுடைய குழந்தைகள் அனாதையாகி தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் என்னை தன் பக்கம் அழைச்சிக்கிட்டாரு. வசனத்தின் மூலமாக நான் அதை புரிஞ்சுக்கிட்டு தேவனிடம் சரணடைஞ்சேன். பாவ மன்னிப்பும் கேட்டேன். இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்காரு. என்னுடைய குழந்தைகள் கூட ஒரு நல்ல கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எது எனக்கு தேவையோ அதை எல்லாமே தேவன் எனக்கு தராரு. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நிச்சயமாக நான் அவரை நம்புகிறேன். அவரும் என்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காரு. இன்றைக்கு ஈஸ்வரதாஸ் மிகவும் பணிவோடு இயேசுவுக்கு ஊழியம் செய்து வருகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவர் இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். மக்களை தேவன் மகிமை செய்வதற்காக தயார் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஈஸ்வரதாசுடைய சாட்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதா இருந்தது. அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல அவர் ஊழியத்தை விட்டு கூட விலகி போயிட்டாரு. ஆனாலும் தேவன் அவரை மறுபடியும் அழைத்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. தேவன் மீது வைத்த நம்பிக்கை தான் அவர் மறுபடியும் முன்னேறி செல்ல அவருக்கு உதவி செஞ்சிருக்கு. 1953 வருடத்தில் வானொலி மற்றும் செய்தித்தாள்களில் 2 முக்கியமான பெயர்கள் அடிபட்டது. அவங்க யாருன்னா சர் எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங். இவங்க 1953 வருடத்தில் மே மாதம் 29ஆவது தேதி எவரெஸ்டின் உச்சியை அடைஞ்சிருக்காங்க. உலகத்திலேயே மிக உயரமான மலை சிகரம்னு சொல்லக்கூடிய அந்த எவரெஸ்ட் சிகரம் 29,000 அடி உயரம் கொண்ட அந்த சிகரத்தை இவங்க தான் முதல்ல தொட்டு இருக்காங்க. மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரைக்கும் தொடர்ந்து இந்த பயணத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. அதன் பிறகுதான் அந்த சாதனையை இவங்க நிகழ்த்தி இருக்காங்க. அவங்க போகும்போது பனி புயல், பனி சறுக்கல், இப்படி பல சோதனைகள் அவங்களுக்கு வந்தது. ஆனாலும் அவங்க மனம் தளராம அப்படியே தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா நிலைகளிலுமே அவங்க முன்னேறி செல்வதற்கு ஒரு நம்பிக்கை தான் காரணமாக இருந்திருக்கு. நம்பிக்கையோட அவங்க தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருந்தபோது அந்த வெற்றி அவங்களுக்கு சாத்தியமாயிருக்கு. உங்கள் வாழ்க்கையிலும் சரி, பனி புயல் வீசலாம், சறுக்கல்கள் வரலாம், என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, இங்கே தேவன் மீது நம்பிக்கை வைக்கும்போது எவரெஸ்ட் மலைச்சிகரம் கூட உங்களுக்கு ஒரு சாதாரண புள்ளி தான். இங்கே அதை தாண்டி நிறைய உங்களால் சாதிக்க முடியும். அதனால் அந்த தேவன் மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம விடவே கூடாது. பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் சொல்றாரு, என்னுடைய இலக்கை நோக்கி நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாமும் கூட நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில்.
எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது வைக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அவர் தான் நம்முடைய நம்பிக்கையின் தேவனாக இருக்காரு. அவரிடத்துல இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் வல்லமையான தேவனாக இருக்கீங்க. உங்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் இருக்கலாம் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா, அந்த நம்பிக்கையை அவங்க பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அவங்க மனம் தளர்ந்து போகாம புதிய நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு நீங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. மீட்பர் இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இங்கே முழு நம்பிக்கையோட தேவனிடத்தில் தொடர்ந்து ஜெபம் செய்யும் போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். உங்களுக்கு அவர் வெற்றியை தருகிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11. என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் என்ன செய்யறது, நான் என்ன மாதிரியான திட்டங்கள் தீட்டுவது, இப்படியெல்லாம் நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்களா? உங்களுக்கான திட்டங்களை தீட்டுகிறவர் நம்முடைய தேவன்தான். நிச்சயமா அது நன்மைக்கு ஏதுவான திட்டங்களா தான் இருக்கு. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. அவர் நம்மை குறித்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்களுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவரிடத்தில் நீங்க நம்பிக்கையோட நீங்க முன்னேறி செல்லுங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். मकसद तू है, मेरे जीने का कारण तू है। मैं जीऊं या मरूं वो तेरे लिए है, तू मेरा प्रभु। मैं जीऊं या मरूं वो तेरे लिए है, मकसद तू है, मेरे जीने का कारण तू है। मेरे जीवन का मकसद तू है, मेरे जीने का कारण तू है।
कर मैं आगे दौड़ा चलूं, जो मेरे लिए दंड था उसको मैं त्याग दूं, कि मैं पाऊं उससे पुरस्कार। दौड़ा मैं जाऊं कि मैं पाऊं उससे पुरस्कार। दौड़ा मैं जाऊं, मैं जीऊं या मरूं, वो तेरे लिए है, तू मेरा प्रभु। मेरे जीवन का मकसद तू है, मेरे जीने का कारण तू है, मेरे जीवन का मकसद तू है। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஈஸ்வரதாஸ் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தேவன் மீது நம்பிக்கை வைத்த பிறகு ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க, முன்னேறி சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட புயல்கள் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, அதுவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கும்போது நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியும், வெற்றியை பெற முடியும். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.